வெல்கம் டு சுதா விமல் கிச்சன். இன்றைக்கி நம்ம சிம்பிளாக எப்படி மட்டன் கிரேவி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி 1/2 கிலோ மட்டனில் எப்படி கிரேவி பண்ணலான்னு பார்க்கலாம். ஆல்ரெடி கழுவி வச்ச மட்டனை குக்கரில் வேக வைக்க போகிறோம். அதுக்கு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் இடித்த இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் கரண்டியில் கிளறாதீங்க, கையால் நல்லா பசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் மஞ்சளும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா அந்த கறியில் ஒட்டும். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம கறி மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கு மேலே அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போது குக்கரை மூடி 5 to 6 விசில் வரைக்கும் வேக விடுங்க. மட்டன் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட மறுபடியும் ஒரு விசில் வச்சுக்கலாம். ஒரு சட்டியில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கறி குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட்டை, சோம்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கிராம்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கிராம்பு ஒரு 2, 3 அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் கல்பாசி, அவ்வளோதான். நான் இன்றைக்கி 20 சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். கறி குழம்புக்கு அதான் நல்லாயிருக்கும், சின்ன வெங்காயம் தான். ஆனால் நீங்கள் கொஞ்சம் பெரிய வெங்காயம் கூட 2 வெங்காயம் எடுத்துக்கலாம், பெரிய வெங்காயமாக. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவு கொஞ்சோண்டா உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விடுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க. வெங்காயம் பொன்னிறமாக வந்த பிறகு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 தக்காளி எடுத்துருக்கிறேன். 2 தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா தக்காளி இந்த மாதிரி நல்லா வதங்கி வரையும் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. மட்டன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதெல்லாம் சேர்த்து நன்றாக நல்லா வதக்கின பிறகு இப்போது நம்ம வேக வச்ச மட்டனை இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு தடவை நல்லா கிளறி 5 to 10 மினிட்ஸ் மிதமான தீயில் கொதிக்க விடுங்க. இந்த நேரத்தில் மசாலா எல்லாமே மட்டனோட நல்லா சேர்ந்துருக்கும். கொஞ்ச நேரத்தில் மேலே எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ் வந்தால் நம்ம மட்டன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், இப்போ மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இதுதான் சரியான ஸ்டேஜ். இப்போ கொஞ்சம் நறுக்கிய கொத்தமல்லி தூவி ஒரு தடவை லேசாக கிளறிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், ரொம்ப சுவையான வீட்டு ஸ்டைல் மட்டன் கிரேவி ரெடி. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.